We do what is right for the customer. If our product is of no value to you, then your money is of no value to us. வணக்கம், நான் ராம்குமார், மாருதி டூல்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆங்கிள் கிரைண்டரை பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த ஆங்கிள் கிரைண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மாடல் வரும். ஒன்னு 6-100 மாடலு, இன்னொன்னு 801 மாடலு. இப்போ நம்ம 6-100 மாடலை பார்க்கலாம். இந்த 6-100 மாடல் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விட்ச் வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, இந்த ஸ்விட்ச் வந்து சைட்ல வரும். பாத்தீங்கன்னா சைட்ல வரும். இது ஆன், இது ஆஃப். இப்ப அடுத்து 801 மாடல். இந்த 801 மாடலுக்கும் 6-100க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஸ்விட்ச் வந்து பேக் சைடு வரும். பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் இங்க இருக்கு. இதுதான் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். ஆன், இது ஆஃப். இப்போ இதுல என்னெல்லாம் மாடல் வருதுங்கிறத பார்த்தோம். அடுத்து இதுல என்னெல்லாம் சைஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இன்ச் வருது, 5 இன்ச்சு, அதுக்கு அடுத்து 7 இன்ச்சு. இந்த மிஷின் பார்க்கதான் சின்னதா இருக்கு, ஆனா இந்த மிஷினை வச்சு ஏகப்பட்ட அப்ளிகேஷன் நம்ம பண்ணலாம். எந்தெந்த ஆக்சசரிஸ் என்னென்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரைண்டிங் வீல். இந்த கிரைண்டிங் வீல் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ வெல்ட் அடிக்கிறோம், வெல்ட் அடிச்ச இடம் தெரியாம இருக்கிறத அந்த சர்ஃபேஸை ஸ்ட்ரைட் பண்றதுக்காக இந்த கிரைண்டிங் வீலை வச்சு கிரைண்ட் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த கிரைண்டிங் வீல் யூஸ் பண்றோம். இப்போ இதுல என்னெல்லாம் சைஸ் வருது அப்படிங்கறத பார்த்தோம்னா 4 இன்ச்சு, 5 இன்ச்சு, 7 இன்ச்சு, இந்த 3 சைஸ் இதுல வரும். அடுத்தது கட் ஆஃப் வீல். இந்த கட் ஆஃப் வீல் எதுக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிளோ இல்ல பைப்போ இல்ல எனி ஐட்டம், எனி அயன் ஐட்டம் கட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இப்ப இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சு, 5 இன்ச்சு, 7 இன்ச்சு, 9 இன்ச்சு, 14 இன்ச்சு அந்த சைஸ் எல்லாம் வரும். ஆனா இந்த மிஷின்ல எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சு, 5 இன்ச்சு, 7 இன்ச்சு அந்த 3 சைஸும் இந்த மிஷின்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து இந்த மிஷினை வச்சு பாலிஷிங்க்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீல் பேர் வந்து நான் ஓன் வீல். இந்த வீல் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எஸ்எஸ், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாலிஷ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சாண்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்கை வச்சு வுட்டு அல்லது ஸ்டீல்ல லைட்டா ரஸ்டா இருந்தது அப்படின்னா அதை வந்து அதுல இருக்கிற ரஸ்டை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். வுட்ல எப்படி அப்படின்னா 2 அன்ஈவன் சர்ஃபேஸ் இருந்தது அப்படின்னா அந்த சர்ஃபேஸை ஸ்ட்ரைட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். இந்த பேப்பர் யூஸ் பண்ணும்போது இதுக்கு பின்னாடி ஒரு பேக்கிங் பேட் இருக்கு. அந்த பேக்கிங் பேடை இதுக்கு பின்னாடி அப்படியே போட்டு நம்ம வந்து இந்த பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது பேரு பிளாப் வீல். இந்த பிளாப் வீல், இந்த சாண்ட் டிஸ்க் ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சேம் தான். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 5 இன்ச்சஸ், இது 4 இன்ச்சஸ். இந்த 4 இன்ச்சஸ்லயும் வரும், 5 இன்ச்சஸ்லயும் வரும். இதுல என்ன அப்படின்னா இது மெயினா ஸ்டீல்ல வந்து இருக்கிற ரஸ்ட், ஜாஸ்தி ரஸ்ட் இருந்தது அப்படின்னா அதுல இருக்கிற ரஸ்ட் எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிரனைட்டு, மொசைக்கு, அதுக்கு அடுத்து மார்பிள் இதெல்லாம் பாலிஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ற வீல். இது பேரு பாலிஷிங் வீல் அல்லது டயாபேடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐட்டத்தை. அடுத்து இது பேர் பாத்தீங்கன்னா கப் பிரஷ். இந்த கப் பிரஷ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல ரஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற ரஸ்ட ரிமூவ் பண்றதுக்காக, ரீஸ்டோரேஷனுக்காக இந்த கப் பிரஷை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இப்ப வால்ல பாத்தீங்க அப்படின்னா வால்ல அன்ஈவன் சர்ஃபேஸ் இருக்கும். அந்த அன்ஈவன் சர்ஃபேஸை ஸ்ட்ரெயிட் ஒரே மாதிரி லெவல் கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்ப வந்து பழைய பெயிண்ட் இருக்கு, அந்த பழைய பெயிண்ட் எடுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த கப் பிரஷ்ல 2 மாடல் இருக்கு. இது வந்து ஹார்டர், பாத்தீங்கன்னா முள்ளா இருக்கும். இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இது வந்து சாஃப்டா இருக்கும். இது வந்து சாஃப்டா இருக்கும். ரொம்ப லைட்டா இருக்கிறத எடுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, இப்ப ரிமூவ் பண்ண வேண்டிய சர்ஃபேஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஹார்டரா இருக்கிறத யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மிஷின்ல ஒரு புது அப்ளிகேஷன் வந்திருக்கு. இப்போ இந்த அடாப்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளேடு போட்டு யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம 2 பிளேடு போட்டுக்கலாம். அதாவது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜென்ரலா ஒரு பிளேடு தான் நம்ம போடுவோம். இப்போ இந்த அடாப்டர் நடுவுல போட்டிருக்கோம், இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த அடாப்டர் போட்டிருப்போம். இந்த அடாப்டர் போட்டிருக்கிறதுனால 2 பிளேடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பிளேடு போடுறதுனால என்ன நமக்கு யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரீஷியனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ எலக்ட்ரீஷியன்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைப் வந்து உள்ள லே பண்ணுவாங்க.
இப்போ உள்ள லே பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் 2 தடவை காடி எடுத்து அதுக்கடுத்து சிசில யூஸ் பண்ணி அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா பைப்பை உள்ள இன்சர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 பிளேடு போடுறதுனால ஒரே டைம் அவங்க யூஸ் பண்ணும் போதே 2 ஸ்லாட் வந்துரும். அவங்க ஜஸ்ட் அந்த சிசில வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை மட்டும் எடுத்துட்டாங்கனாலே அவங்களுக்கு போறோம். பைப் உள்ள வச்சு அவங்க சீல் பண்றதுக்கு ஈஸி ஆயிரும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ். இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தா பெருசா ஒன்றும் கிடையாது. ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா கையோட கிளீன் பண்ணிருங்க. அதுக்கடுத்து கார்டன் பிரஷ் தேஞ்சிருச்சு அப்படின்னா கார்டன் பிரஷ் கையோட சேஞ்ச் பண்ணிருங்க. அடுத்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மிஷின் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப சேஃபா யூஸ் பண்ணணும். இப்ப ஏதாவது பிளேடோ இல்ல வேற ஏதாவது அக்சரிஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நட்டு வந்து கரெக்டா டைட் ஆயிருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மிஷின்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நீங்க பிளேடு பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மிஷினோட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஆஃப்ல இருக்கும் போது நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ளை இருக்கிற சுவிட்சை ஆன் பண்ணுங்க. இந்த மிஷின் ஆன்ல இருக்கும் போது தெரியாம நீங்க எலக்ட்ரிக்கல் இருக்கிற சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதாவது இன்ஜுரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி என்ன வேலை செஞ்சாலும் சேஃபா சேஃப்டி கியர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு பொருளை வாங்காதீங்க. நம்மளோட யூசேஜுக்கு என்ன தேவையோ அதுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அதை மட்டும் பார்த்து கரெக்டா வாங்குங்க. இத பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம டை கிரைண்டரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. We also have several products.